சித்திரை புத்தாண்டை கொண்டாடுவதற்காக தங்களுடைய ஊர்களுக்கு செல்வதற்காக மக்களுக்கு விசேடமான போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதேபோன்று சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் தங்களுடைய பணியிடங்களுக்கு வருவதற்காகவும் விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பிலே இன்றைய தினம் நாங்கள் ஆராயப் போகிறோம். புத்தாண்டை முன்னிட்டு கிராமங்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் திரும்புவதற்காக இன்று முதல் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை பயணிகளின் தேவைக்கேற்ப மேலதிக பஸ் சேவைகளை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பதுளை, பண்டாரவளை, நுவரெலியா, கண்டி மற்றும் தென் மாகாணங்களை மையப்படுத்தி இந்த விசேட போக்குவரத்து சேவைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பயணிகள் பஸ் போக்குவரத்து சேவைகள் குறித்து பொதுமக்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். பஸ் நல்லா செஞ்சிருக்கு, பஸ் தாராளமாக இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆக்களுக்கு நல்லாமே இருக்கு. அரசாங்கத்துக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம், நன்றி சொல்ல. இதுக்கு முன்னே இங்கே வந்து இருக்கே இல்லாது, ரொம்ப சுவாதாரமாக இருக்கு. போகிறதும் பிரச்சனை, வரதும் பிரச்சனை. இப்போ நாங்கள் வந்து 3 மணிக்கு இந்த 3 போயிட்டு இப்போ 3:30 பஸ் வந்துட்டு பஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை, பஸ் எல்லாம் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் நல்லா இருக்குது, புதுசாக எல்லாம் கட்டி இருக்கணும், பார்க்க நல்லா இருக்குது. சொந்த இடங்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் கொழும்பு நோக்கி வருவதற்காக இலங்கை போக்குவரத்து சபையினாலும் விசேட பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. டிட்வா புயலின் பின்னர் மலையக ரயில் மார்க்கத்தில் பயணிக்கும் அதிகளவிலான பயணிகள் எமது பஸ் சேவையை நாடியுள்ளனர். பொதுவாக இதற்கு முன்னரான வருடங்களில் நடைமுறையில் இருந்த கால அட்டவணைகளுக்கு மேலதிகமாக சுமார் 1250 பஸ்களை புத்தாண்டு சேவைகளுக்காக ஈடுபடுத்தியிருக்கின்றோம். ஆனால் இந்த வருடம் குறிப்பாக ரயில் போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டமையினால் சுமார் 1500 பஸ்களை கொழும்புக்கு கொண்டு வந்து சாதாரண கால அட்டவணைகளுக்கு மேலதிகமாக சேவையில் ஈடுபடுத்தியுள்ளோம். இதேவேளை புத்தாண்டு காலப்பகுதியில் பஸ்களை சேவையில் ஈடுபடுத்தியமையினூடாக இலங்கை போக்குவரத்து சபை 6 நாட்களுக்குள் 1 பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளது. புத்தாண்டுக்காக கிராமங்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் கொழும்பு திரும்புவதற்காக எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விசேட ரயில் சேவைகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. இங்கே பார்க்கிற பொழுது நாளாந்தம் சேவையிலே ஈடுபடுகிற ரயில்களுக்கு மேலதிகமாக சில ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக முடிகிறது. குறிப்பாக புத்தாண்டை கொண்டாடுவதற்காக தங்களுடைய சொந்த இடங்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் கொழும்பிற்கோ அல்லது ஏனைய இடங்களுக்கோ திரும்புவதற்காகத்தான் இந்த ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கமைய அனுராதபுரம், கொழும்பு கோட்டை, காங்கிசன்துறை, அனுராதபுரம், மாத்தறை, மருதானை மற்றும் பெலியத்த, மருதானை ஆகிய பகுதிகளுக்கிடையில் இந்த விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நாளை 16 மற்றும் நாளை மறுதினம் 17 ஆகிய 2 தினங்களிலும் வழமை போன்று காலை மற்றும் மாலை வேளைகளில் அலுவலக ரயில்களை சேவையில் ஈடுபடுத்த ரயில்வே திணைக்களம் தீர்மானித்துள்ளது. அத்தோடு 19ஆம் தேதி மாலை நேரத்திலும் மாத்தறை மற்றும் அனுராதபுரத்திலிருந்து கொழும்பு நோக்கி சில விசேட ரயில்கள் சேவையில் ஈடுபட உள்ளன. அத்துடன் 19ஆம் தேதி மாலை நேரத்திலும் மாத்தறை மற்றும் அனுராதபுரத்திலிருந்து கொழும்பு நோக்கி சில விசேட ரயில்கள் சேவையில் ஈடுபட உள்ளன. அதேபோன்று 20ஆம் தேதி காலையில் வளமையாக சேவையில் ஈடுபடும் ரயில்களின் எண்ணிக்கையை அவ்வாறே சேவையில் ஈடுபடுத்த தீர்மானித்துள்ளோம். இதேவேளை கொழும்பிலிருந்து சொந்த இடங்களுக்கு சென்ற சிலர் இன்று மீண்டும் சொந்த இடங்களிலிருந்து புறப்பட்டனர். பதுளை பஸ் தரிப்பிடத்தில் விசேட பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததுடன் அதிகளவான மக்கள் மீண்டும் கொழும்பிற்கு திரும்ப தயாராக இருந்தனர். ஹட்டன் பஸ் தரிப்பிடத்தில் பதிவான காட்சிகளே இவை. நம்ம வந்தோம்னு சொன்னால் ஒரு பஸ் இல்லாட்டி அடுத்த பஸ்க்கு நம்ம போகிற சான்ஸ் இருக்குது. அதனால பிரச்சனை இல்லை. கொழும்பு போகிறோம், ஆனால் 40 நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ் இருக்குன்னு தான் இப்போ சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சத்தில் நாங்கள் இன்னொரு பஸ்ஸில் நாங்கள் ஏறிடுவோம். மட்டக்களப்பு பஸ் தரிப்பிடத்திலிருந்தும் விசேட பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. யாழ்ப்பாண பஸ் தரிப்பிடத்தில் இவ்வாறான நிலை பதிவாகியிருந்தது. நாங்கள் புது வருஷத்துக்கு வந்துட்டு போகிறோம், நல்ல வாகனம் எல்லாம் நல்ல வசதியாக இருக்குது, நல்ல போக்குவரத்துக்கு நல்ல இந்த அடிக்கடி பஸ் இருந்துருக்கு, எந்த இதுவும் இல்லாமல் சந்தோஷமாக இந்த இதில் அந்த போய்ட்டு நல்ல